அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இனி வெளிநாட்டவர்கள் தங்களது விசாவை மாற்றிக்கொள்ள புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து இந்தியன் பாஸ்போர்ட்டில் புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி பிறப்பு சான்றிதழ் கட்டாயம். அடுத்து வெளிநாட்டவரின் அறைக்குள் நுழைந்து தினார் மற்றும் நகைகளை மிரட்டி பிடிக்க சென்ற குவைத்தி இளைஞன் அதிரடி கைது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வெளிநாட்டவர்களுக்கான புதிய விசா சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனால் லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள் பயனடைவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறப்பத்திரிகையில் வெளியான தகவல் படி வெளிநாட்டவர்கள் இன்றிலிருந்து தங்கள் ஆர்டிகல் 17 நம்பர் விசா, அதாவது கவர்மெண்ட் செக்டார் விசாவிலிருந்து ஆர்டிகல் 18 நம்பர் விசா, அதாவது தனியார் துறை விசாவுக்கு எளிதாக மாறலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்த தகவல், அஹமதி, ஃபர்வானியா மற்றும் ஜஹரா கவர்னர்களில் உள்ள திருமண கூடாரங்களை குவைத் முனிசிபாலிட்டி தற்போது புல்டோசர்களை வைத்து அகற்றி வருகிறது. ஏற்கனவே மார்ச் 1ஆம் தேதி தான் கடைசி நாள் என ஏற்கனவே குவைத் முனிசிபாலிட்டி அறிவித்திருந்தது. குவைத் முனிசிபாலிட்டி எச்சரிக்கை விடுத்த பிறகும் திருமண கூடாரங்களை அகற்றாத அரேபியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பலத்தியா தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், இந்தியன் பாஸ்போர்ட் தொடர்பான புதிய சட்டத்தை மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதாவது 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் இந்தியன் பாஸ்போர்ட் பெற பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல 2023க்கு முன்னர் பிறந்தவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்பு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் அப்ளை செய்ய பர்த் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. அதற்கு பதிலாக ஸ்கூல் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஓய்வூதிய கார்டு இது போன்ற ப்ரூஃப்களை பிறந்த தேதிக்கான ஆவணங்களாக பயன்படுத்த முடியும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், பணப்பற்றாக்குறை மற்றும் வேலையின்மை காரணமாக ஒரு குவைத்தி குடிமகன் என்ன செஞ்சிருக்கான்னா, துப்பறியும் நபர் போல், அதாவது தான் ஒரு சிஐடி என்று கூறிக்கொண்டு வெளிநாட்டவர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு சென்று வெளிநாட்டவர்களிடமிருந்து பணம், நகைகள், மொபைல் போன்களை திருடி சென்றதாக ஹவல்லி காவல் நிலையத்தில் ஒரு வெளிநாட்டவர் புகார் அளித்துள்ளார். வெளிநாட்டவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 28 வயதான குவைத்தி குடிமகனை ஹவல்லி காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கைதான குவைத்தி இளைஞன் என்ன செஞ்சிருக்கான்னா, வயதான வெளிநாட்டவர், வயசு பார்த்தீங்கன்னா 62 இருக்கும், வயதான முதியவர்களை தான் ஒரு சிஐடி ஆஃபீஸர்னு மிரட்டி 1400 குவைத் தினார், நகைகள், மொபைல் ஃபோன், கை கடிகாரம், இப்படி வீட்டில் இருந்த விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் திருடிட்டு போயிட்டான். கடைசியில் முதியவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த ஏரியாவில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த பிறகு குவைத்தி குடிமகனை ஹவல்லி காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. நேற்று நியூஸில் சொல்லியிருந்தோம், குவைத்தி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து 22 வாகனங்களை திருடி சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இப்போ என்னடானா, சிஐடி மாதிரி ஆள்மாறாட்டம் செய்து 28 வயது குவைத்தி இளைஞன் திருட்டில் ஈடுபட்டுள்ளான். இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் கேள்விப்படும் போது என்ன சொல்றதுனே தெரியலைங்க. நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் போல. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 9500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 26 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12700 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 35 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 32 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 52 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11800 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 948 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 622 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 246 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.